அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் ஜிஜே லவ் ஃபேமிலி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, போன வீடியோவுடைய கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நள்ளிரவு 3 மணிக்கு மேட்டுப்பாளையத்துலேருந்து நம்மளோட பயணத்தை தொடங்கி 4:30 மணிக்கு கோத்தகிரி வந்து முடிச்சிருப்போம். இந்த இடைப்பட்ட இந்த 1.5 மணி நேரத்தில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், போதும் என்ற அளவுக்கு பார்த்த காட்டு மாடுகள், எப்போவுமே சைட் ஆகாத கருஞ்சிறுத்தைகள், எப்போவுமே சைட் ஆகிற கரடிகள், முள்ளம்பன்றிகள், இப்படி பல அனிமல்ஸை நம்ம பார்த்துருப்போம். இந்த த்ரில்லிங்கான அனுபவம் வந்து நீங்கள் பார்க்கலன்னா நான் வந்து கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோத்தகிரியிலேருந்து மசனகுடி போகிற வழியில் இருக்கிற கல்லடி செக் போஸ்ட்டுக்கு வந்து நம்ம கரெக்டாக ஒரு 5:55க்கு வந்து ரீச் ஆகிட்டோம். 6 மணிக்கு தான் இந்த செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. இது வந்து தலகுந்தா செக் போஸ்ட்டு. ஸோ இந்த செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம வெயிட் பண்ணோம். 6 மணிக்கு செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணவுடனே ஃபஸ்ட்டு வண்டியாக நம்மளுடைய வண்டி இப்போது மசனகுடியை நோக்கி பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுது. ஏன் நம்ம இந்த டைமை சூஸ் பண்ணோன்னா, ஏர்லி மார்னிங் போனால் நம்ம நிறைய சைட்டிங்ஸ் பார்க்கலாம். மாயாறு ரோட்லேயும், அதுக்கப்புறம் வந்து சிங்காரா ரோட்லேயும், சம்டைம்ஸ் வந்து புலியோ கூட சைட் பண்ண வாய்ப்பு இருக்குன்றனால நம்ம இந்த டைமை சூஸ் பண்ணோம். நம்ம போயிட்டுருக்கிற இந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 36 ஷார்ப் ஏர்பின் பெண்டு வந்து கொண்டது. இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் வண்டிஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. மற்றபடி வேறு எந்த வண்டியும் அலோவ் பண்ண மாட்டாங்க. கீழே இருந்து மேலே ஏறலாம், ஆனால் மேலேருந்து கீழே இறங்க வாய்ப்பே கிடையாது. கோத்தகிரியிலேருந்து மசனகுடி வந்து 20 கிலோமீட்டர் தான் வரும். இந்த 20 கிலோமீட்டர் நம்ம வந்து இந்த ரூட்டில் போகணுன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுங்க. தமிழ்நாட்டிலேயே ரொம்ப அபாயகரமான சாலைகளில் முதல் இடத்துல இருக்கிறது இந்த கல்லட்டி சாலை தாங்க. இந்த கல்லட்டி சாலையிலேருந்து ஏறுறப்ப விபத்து நடக்க வாய்ப்பு இல்லை, ஆனால் இறங்குறப்ப நிறைய விபத்து நடக்கும். அப்படின்றதுனால தான் நீங்கள் கவனிக்கலாம். இப்போ வீடியோலேயே பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து கீழே போகிறதுக்கு வழி இருக்கும், மேலே ஏறதுக்கு ஒரு 2 வேவாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் லெஃப்ட் சைடில் மட்டும்தான் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் நிறைய போட்டிருப்பாங்க. அதேமாதிரி சைடில் தடுப்புகளும் நிறைய அமைச்சிருப்பாங்க. இதையும் மீறி பல வண்டிகள் வந்து இந்த இடத்துல வந்து ஆக்சிடென்ட் ஆகிறதும் பிரேக் ஃபெயிலியர் ஆகிறதும் தினமும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்படியாப்பட்ட ஒரு டேஞ்சரான ஒரு ரூட்டில் வந்து நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பனியில் ஏர்லி மார்னிங் ஏதாச்சும் சைட்டிங் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் போயிட்டு இருக்கோம். இந்த இடத்துல உங்களுக்கு வண்டி ஓட்டுற சான்ஸ் கிடச்சிதுன்னா இந்த இடத்துல நீங்கள் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இல்லைனா செகண்ட் கியரில் மட்டும்தாங்க போகணும். அதேமாதிரி நீங்கள் மேலே வந்தாலும் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கியர் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து பிரேக் அடிக்கடி யூஸ் பண்ணுறது தயவு செஞ்சு இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் தொடர்ந்து பிரேக் பிடிச்சிங்கன்னா பிரேக் ட்ரம் வந்து ஹீட் ஆகி பிரேக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நிறைய வண்டிகள் இந்த இடத்துல அப்படி தான் ஃபெயிலியர் ஆகும். அதனால் வந்து தயவு செஞ்சு இந்த ரோட்டில் அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. இந்த கல்லட்டி சாலை வந்து ஒரு அழகான மலைப்பாதை தான், ஆனால் ஒவ்வொரு வளைவிலும் ஒரு ஆபத்து நிச்சயமாக மறைஞ்சிருக்கும். மழை, பனிமூட்டம், குறுகிய வளைவு, திடீர்னு சாலையில் கிடக்கிற வனவிலங்குகள் அப்படின்னு இந்த ரூட்டில் போகிறதுக்கு ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும். இந்த ரூட்டில் நீங்கள் போகணுன்னா கண்டிப்பாக இந்த பாதையில் வேகத்தை விட நமக்கு பாதுகாப்பு முக்கியம் அப்படின்றத நம்ம மைண்டில் நிறுத்திட்டு நம்ம போகணும். ஒரு பெண்டு ஸ்டார்ட் ஆகுது, உடனே அடுத்த செகண்ட்லேயே இன்னொரு பெண்டு வருது. அந்த பெண்டு கடந்தோன்னே இன்னொரு பெண்டு, இந்தமாரி மாறி நிறைய பெண்ட்ஸை நம்ம பார்த்தோம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டிரைவரால் மட்டும்தான் இந்த இடத்துல கண்டிப்பாக வண்டி ஓட்ட முடியும். நம்மளுடைய நண்பர் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர், லோக்கலில் இருக்கிறதுனால நமக்கு அந்த பயம் இல்லாமல் கூட்டிகிட்டு போனார். நம்ம போயிட்டுருக்கிற இந்த ரூட்டில் வந்து நிறைய வந்து காட்டு மாடுகளும் யானைகளும் சைட் ஆகிற இடம். ஆனால் நாங்கள் போன நேரம் எங்களுக்கு வந்து இந்த இடத்துல எந்த ஒரு சைட்டிங்கும் இல்லை. பட் அதுக்கு ஆப்போசிட்டாக நாங்கள் மாயாறு போகிறப்போ எங்களுக்கு பயங்கரமான சைட்டிங்லாம் இருந்தது. அது எல்லாமே நான் அப்படியே ஒரிஜினல் சவுண்டில் அப்பப்போ டப்பிங் கொடுத்து ப்ளே பண்ணுறேன். மெல்ல பனி விலகி வெளிச்சம் வர அந்த நேரத்தில் நம்ம மசனகுடியோடைய எல்லைக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. நுழைஞ்ச உடனே நமக்கு ஃபஸ்ட்டு சைட் ஆனது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாட்டட் டீருடைய கூட்டம் தான். எங்கே மான்கள் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து பிரெடேட்டர் அனிமல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த நம்ம போகிற சாலையில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சென்னாய்கள் கூட்டத்தை வந்து அடிக்கடி இங்கே சைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நம்மளும் சைட் பண்ணியிருக்கோம் நிறைய வாட்டி. ஏதாவது ஒரு சைட்டிங் ஏர்லி மார்னிங் கிடைக்குன்ற ஏக்கத்தில் நம்மளும் போய்கிட்டே இருந்தோம். நம்ம கல்லட்டி சாலையிலேருந்து மசனகுடி வந்து சேர்ந்தோம். அந்த வரைப்பட்ட தூரத்தில் வந்து நம்ம வந்து ஸ்பாட்டட் டீரை தவிர வேறு எந்த ஒரு அனிமல்ஸை ஸ்பாட் பண்ணலை. இப்போ நம்ம போகிற ரூட்டு பார்த்திங்கன்னா மசனகுடியிலேருந்து மாயாறு போகிற ரூட்டு. இந்த மசனகுடியிலேருந்து மாயாறு வந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான் வரும். இந்த 10 கிலோமீட்டருமே ஒரு டீப் ஃபாரஸ்ட்டு தான். இந்த இடத்துல நம்ம நிறைய சைட்டிங்ஸை பார்த்துருக்கோம், ஆனால் இது வரைக்கும் யானையை பார்க்கவே இல்லை. இந்த தடையாவது யானையை பார்ப்போன்ற ஒரு ஏக்கத்தில் நம்ம போயிட்டு இருந்தோம். நம்ம இதுக்கு முன்னே வந்து டோலில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கிறப்போ ஒரு 11:30 மணிக்கு செக் அவுட் ஆகிட்டு இதே மாயார் ரூட்டுக்கு வரப்போ நம்ம மாயான்ற ஒரு கரடியை வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் சைட்டிங் பார்த்தோம். அந்தமாரி ஒரு சைட்டிங் கிடைக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் எங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. நமக்கு மாயார் ரூட்டில் ஃபஸ்ட்டு சைட்டிங் கொடுத்தது ஒரு காட்டுப்பன்னி கூட்டம் தான். காட்டுப்பன்னி கூட்டத்தை தொடர்ந்து நம்ம ஸ்பாட்டட் டீரையும் பார்த்தோம். பார்த்துட்டு நம்ம முன்னே போயிட்டே இருக்கிறது பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு இடத்துல ஒரு ஜீப் வந்து நின்றுது. சரி, ஏதோ பெரிய சைட்டிங் தான் பார்க்குறாங்கன்னு சொல்லி நாங்களும் வேகமாக அவங்க பின்னாடி போய் பார்த்தோம். பட் அவங்க பார்த்த சைட்டிங் என்னன்னு நான் காட்டுறேன், நீங்களே பாருங்கள்.
நம்ம வந்து ஜூலை 2nd வீக்கில் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து எங்களுக்கு வந்து எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. ஆனால் இந்த வீடியோவை நாங்கள் எடிட்டிங் பண்ணுறப்போ கோர்ட்டால் வந்து இந்த ரூட்டில் வந்து சொந்த வாகனங்களை போகிறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அந்த தடையை மீறி உங்களால் கண்டிப்பாக உள்ளே போக முடியாத அளவுக்கு வனத்துறை வந்து பல இடத்துல செக் போஸ்ட் அமைச்சு அந்த பணியை வந்து அவங்க தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. மீறியும் நீங்கள் வந்து போகணும்னு நினச்சிங்கன்னா ஒரே ஆப்ஷன், அங்கே இருக்கிற லோக்கல் ஜீப்பில் மட்டும்தான் நம்மளால் போக முடியும். இந்த மாயா ரூட்டில் போயிட்டு இருக்கிறப்பவே நமக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா தூரத்தில் வந்து ஒரு யானையுடைய சைட்டிங்கை பார்த்தோம். அந்த யானை வந்து பார்த்திங்கன்னா அது பாட்டுக்கிட்டு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அங்கே இருந்த அந்த இலைகளையும் மரங்களையும் உடச்சி சாப்பிட்டுட்டு இருந்தது. பட் எங்களால் வந்து ரொம்ப நேரம் நின்று அங்கே வீடியோ எடுக்க முடியலை. என்ன காரணம்னா எங்களுக்கு ஒரு 500 மீட்டர்ஸ் முன்னாடியே வந்து இன்னும் ஒரு ஜீப் நின்று ஏதோ பார்த்துட்டு இருந்தது. சரி அது என்ன பார்க்குதுன்னு தெரியல அப்படின்றத நம்மளும் வேகமாக கிளம்பி போகணும். போன எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சைட்டிங் இருந்தது. அது என்ன சைட்டிங்னு பாருங்கள். வரணும் குட்டியாக இருக்குண்ணா. நிறைய இருக்குப்பா. அதில் 2 குட்டி இருக்குது. சரிங்க, செம்ம சைட்டிங் தான். குட்டி எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வராதுங்க. நடுவில் குட்டி இருக்குது. போட்ட முடியாது. வந்து 11,000 12,000 வாங்குறாங்க. மற்றபடி டைகர் ட்ரையல் இருக்குது 12,000 13,000 இருக்குறீங்க. கரெக்டாக இருப்பா. இந்த அழகான யானை கூட்டத்தை நின்று நம்ம பார்த்துட்டு நம்ம முன்னோக்கி போனோம். போகும்போது பார்த்திங்கன்னா ஸ்பாட்டட் டீர்ஸ், அதுக்கப்புறம் வந்து காடுகளுடைய செக்யூரிட்டி, லங்கூன் மங்கியெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம வந்து மாயார் கிராமத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். மாயார் கிராமத்துக்கு வந்து நம்ம வந்து அங்கே இருந்த ஒரு கடையில் டீ குடித்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து இருந்தப்போ பார்த்திங்கன்னா ஏற்கனவே அங்கே வந்து இருந்த ஜீப்புங்கெல்லாம் வேக வேகமாக கிளம்பிடுச்சிங்க. அதேமாரி வந்துட்டு இருக்கிற ஜீப்புங்க அதே இடத்துல அப்படியே யூட்டர்ன் அடித்து திரும்பி போனதை நம்ம கவனிச்சோம். அடடே ஏதோ பெரிய சைட்டிங் தான் பார்த்துட்டாங்க போல் அப்படின்னு நினச்சி நம்மள வேக வேகமாக வண்டியில் ஏறி அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். ஃபாலோ பண்ணி வந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான யானை குடும்பத்துடைய ரோடு கிராசிங் கிடச்சிது. நிறைய ஜீப்புங்க அந்த இடத்துல நின்றதால என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியல. ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு காட்டுறதுக்காக பெஸ்ட்டாக கொஞ்சம் எடுத்துருக்கேன். பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அந்த யானை கூட்டம் கிராசிங் பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு வந்து மாயார் ரூட்டில் வேறு எந்த ஒரு சைட்டிங்கும் கிடைக்கலைங்க. அதுக்கப்புறம் நம்ம மசனக்குடி வந்து திரும்பி மசனக்குடியிலேருந்து சிங்காராவுக்கு வந்து நம்ம பயணம் பண்ணோம். மசனக்குடியிலேருந்து சிங்காரா வந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான். இந்த 4 கிலோமீட்டரில் நிறைய வாட்டி வந்து பார்த்திங்கன்னா டைகரை சைட் பண்ணியிருக்காங்க. டைகர், லெப்பர்டு இருக்கிற இடம். ஸோ நம்மளுக்கு அப்படி ஏதாவது ஒரு சைட்டிங் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நம்மளுடைய பயணத்தை நம்ம தொடர்ந்து போயிட்டு இருந்தோம். பச்சை பசேல்னு இருக்கிற இந்த சிங்காரா காடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மாதத்துக்கு முன்னே ஏற்பட்ட காட்டுத்தீயால் பார்த்திங்கன்னா இந்த இடமே வந்து செதஞ்சு போயிருந்தது. இப்போது பச்சை பசேல் இந்த ரோடை வந்து பார்க்குறப்போ நிஜமாகவே எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.
இந்த ரூட்டில் வந்து நிறைய வாட்டி வந்து புலி கரடி சைட் ஆகிருக்கு. இந்த இடத்துல அப்படி ஏதாவது சைட்டிங் இருக்கா அப்படின்றதுக்காக நம்ம ரொம்ப பொறுமையாக பார்த்துக்கிட்டே போனோம். ஆனால் எங்களுக்கு வந்து புலியோடைய சைட்டிங் கிடைக்கல. அதுக்கு பதிலாக வந்து ஒரு அழகான மர அணிலுடைய சைட்டிங் கிடச்சிது. இந்த காட்டில் வந்து பெரிய பெரிய மரங்கள் வந்து வளர்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த மர அணில்கள் தான். ஜம்ப் பண்ணிடும். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ரைட் சைடில் ஒரு யானையை ஸ்பாட் பண்ணோம். அந்த யானை வந்து ரொம்ப தூரத்தில் இருந்தது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். சிங்காரா ரூட்டில் நம்ம வந்து இந்த யானையை பார்க்குறது வந்து இதான் செகண்ட் டைம். அந்த யானை வந்து அதோடைய முகத்தை காட்டணும்னு சொல்லி நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். பட் அந்த யானை வந்து திரும்பவே இல்லை. நம்ம எந்த டைரெக்ஷனில் வந்து பார்த்தாலும் அந்த யானையுடைய ஃபேஸ் வந்து எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் அதுவும் உள்ளுக்குள்ளார போயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் நம்மளுடைய பயணத்தை திருப்பி தொடர்ந்தோம். அப்புறம் நம்ம சிங்காராவில் இருக்கிற பைகாரா நீர் மீன் உற்பத்தி நிலையம் வரைக்கும் வந்தோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து உள்ளே போகிறதுக்கு அலோடு இல்லைன்றனால நம்ம திருப்பி சிங்காராவில் இருந்து நம்ம வந்து மசனக்குடிக்கு வந்து நம்மளுடைய ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணோம். போகிறப்போ நம்ம பார்த்த அதே யானை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக எங்களுக்கு வந்து சைட் ஆச்சு. அது வீடியோ எடுத்திருக்கேன், பாருங்கள். யானைகள் வந்து பொதுவாக கூட்டமாக தான் இருக்கும். பட் இந்த யானை வந்து தனியாக இருந்தது. அது என்ன காரணம்னு தெரியல. இல்லை ஒருவேளை பின்னாடி இருக்கிற புதரில் அதோடைய கூட்டமும் இருக்கலாம். சரி, அப்படி ஒருவேளை கூட்டமாக இருந்ததுன்னா வெளியே வரும்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்தோம். பட் அது வெளியே வரவே இல்லை. நம்ம கிடைச்ச அளவுக்கு இந்த யானையை பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி நம்மளுடைய பயணத்தை மசனக்குடியை நோக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம யானையை தவிர வேறு எந்த ஒரு சைட்டிங்கை இந்த இடத்துல சைட் பண்ணலை. கிடைச்ச சைட்டிங் வரைக்கும் கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு நம்ம மசனக்குடிக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். மசனக்குடியிலேருந்து அடுத்து நம்ம வந்து தொரப்பள்ளி போகிறோம். ஸோ தொரப்பள்ளி போகிற வழியில் நமக்கு ஏதாச்சும் சைட்டிங் இருக்குன்னு பார்த்துட்டு வந்தோம். வரப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏகப்பட்ட லங்கூர் மங்கீஸையும் ஸ்பாட்டட் டியர்ஸை ஸ்பாட் பண்ணோம். செம்ம கிளாரிட்டி இப்போ ஐஃபோனில். நம்ம வந்து தெப்பக்காடுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முதுமலையில் சஃபாரி கூட்டிகிட்டு போகிற சஃபாரி சென்டர் இருக்கிற இடம். இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து டிக்கெட் எடுத்து சஃபாரியில் நீங்கள் வந்து காட்டுக்குள்ளே பயணம் பண்ணலாம். இதை பார்த்துட்டே நம்ம போயிட்டு இருக்கிறப்போ ஒரு கும்கி யானையுடைய க்ளோஸ் கிராசிங் பார்த்தோம். அதெல்லாம் அப்படியே உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன், பாருங்கள். அங்கே போகுது பார்த்தா வளர்ப்பு யானைகளுக்கு இதுவாக நமக்கு இந்த பக்கம் போக எப்படி அப்புறம் நம்ம போயிட்டு இருக்கிறப்பவே அருமையான ஒரு சைட்டிங்கை பார்த்தோம். அது என்ன சைட்டிங்னு நீங்கள் கண்டுபிடிங்க, நான் சொல்லலை. உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். அதுக்குள்ளதான் இருக்கு. கழுத்து மட்டும் தெரியுது. முதல்ல நம்ம அது வந்து பாம்புன்னு நினச்சோம். அதுக்கப்புறம் கீரி பில்லுன்னு நினச்சோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சுது இது வந்து ஒரு சர்பண்ட் லீகல்னு. அதுக்கப்புறம் நமக்கு எந்த செட்டிங்கும் ஸ்பாட் ஆகலை. அதுக்கப்புறம் தொரப்பள்ளி போய் அந்த இடத்துல ஒரு டீ காஃபி குடிச்சிட்டு திருப்பி ரிட்டன் நம்ம வர்றப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்பாட்டட் டீரோ ஒரு கும்கியான மட்டும்தான் சைட்டிங் ஆகிடுச்சு. முதுமலை நமக்கு தந்த இந்த அழகான காட்சிகள் எல்லாம் நெஞ்சில் நிறுத்திக்கிட்டு நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம்.
சிறுத்தைகளுக்கு பேர் போன இந்த பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம போகிறப்போ நமக்கு எதாவது பெரிய சைட்டிங் கிடைக்கும்னு எதிர்பார்த்தோம். பட் நமக்கு இந்த வாட்டி பந்திப்பூர் வந்து ஏமாற்றம் தான் கொடுத்தது. நம்ம ஏதாச்சும் யானை கிராசிங்கு, சிறுத்தை கிராசிங் அப்படி ஏதாவது பயங்கர அட்வென்ச்சராக பந்திப்பூரில் இருக்குன்னு நினச்சோம். ஆனால் எங்களுக்கு வந்து அதுக்கு பதிலாக மான் கிராசிங் தான் கிடச்சிது. ஸோ கிடைச்ச சைட்டிங் எதுவுமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்றனால அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணோம். அழகாக இருக்குது மானுங்கால தான். மான் தூங்கும் நேரம். நீங்கள் அப்படி தான் போடுறீங்க, அம்பாசிடரும் கரடியாரும் அப்படின்னு. சும்மா ஏதோ ஸ்டோரியை போட்டால் அதில் ஒரு 10 பேர் பார்ப்பாங்க. அது நல்லா தான் இருக்குது. அது பண்ணையார் அந்த ஸ்டைலில் போடுறது. ஆமாம், பெரிய சைட்டிங் கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் வந்த பந்திப்பூர் ஃபாரஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து எந்த ஒரு பெரிய சைட்டிங்கும் கொடுக்காம ஏமாத்திடுச்சு. இந்த ஏமாற்றத்தோடையே நம்ம வந்து பந்திப்பூர் செக் போஸ்ட்லேருந்து குண்டல்பேட் வந்தோம். குண்டல்பேட்லேருந்து லெஃப்ட் எடுத்து வயநாடு போகிற ரூட்டில் நம்ம அடுத்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது சுல்தான் பத்ரி ரூட்டில் வந்து நம்மளுடைய பயணத்தை தொடர்ந்தோம். இது பார்த்திங்கன்னா சுல்தான் பத்ரி போகிற வழியில் பார்த்திங்கன்னா பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டும் வரும், அதுக்கப்புறம் வந்து முத்தங்கா ஃபாரஸ்ட்டும் வரும். அந்த பந்திப்பூர் ரூட்டில் நீங்கள் வந்து யானைகளை பார்த்தா நின்று வீடியோ எடுக்கலாம், யாரும் எந்த அப்ஜெக்ஷனும் அந்தளவுக்கு இருக்காது. பட் அதே இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு அனிமலை நின்று நீங்கள் வந்து வீடியோ எடுத்தாலும் உடனடியாக வந்து உங்களுக்கு ஸ்பாட் ஃபைன் போட்டுருவாங்க. அதனால் நீங்கள் வந்து குண்டல்பேட்லேருந்து சுல்தான் பத்ரி போகிற ரூட்டில் வந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்தமாரி அனிமல்ஸை பார்த்த வழியாக அப்படியே போயிடுங்க. நீங்கள் நின்று வீடியோலாம் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெர்னால்ட்டி கொடுப்பாங்க. ஏன்னா இது வந்து யானைகள் வந்து நிறைய நடமாடுற இடம். அதனால் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக இவங்க வந்து நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றத உங்களுக்கு நான் தகவலாக தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம போயிட்டுருக்கிற இந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா யானைகளோட கோட்டை. இந்த இடத்துல நம்ம எப்போ ட்ராவல் பண்ணி வந்தாலும் ஒரு யானையை கூட பார்க்காம நம்ம திரும்பினதே இல்லை. அப்படி நம்ம போயிட்டுருக்கப்போ பாருங்கள், நாங்கள் சொன்னோம் பாருங்கள், ரைட் சைட்லேயே வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் நிற்கிறத கவனித்தோம். ஸோ இங்கே நின்னாலே கண்டிப்பாக அந்த இடத்துல ஏதோ ஒரு கிராசிங் இருக்குது அப்படின்றத நினச்சிட்டே போனோம். இந்த இடத்துல நின்று வீடியோ எடுக்க முடியாது. அதனால் போகிற வழியிலேயே அங்கே இருந்த சைட்டிங் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். எங்களுக்கு லெஃப்ட் சைடில் 2 யானைகளும், அதே கொஞ்சம் தாண்டினோடனே ரைட் சைடில் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 7-8 யானைகள் வந்து நின்றுட்டு இருந்தது சாலை ஓரத்தில் நீங்கள் பார்க்கலாம். என்னாலே வந்து அது சரியாக வீடியோ எடுக்க முடியல. பட் எங்களுடைய டேஷ் கேமராவில் பதிவான அந்த காட்சிகளை வந்து நான் ஸ்லோ மோஷன்லேயே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்ம யானையை பார்த்துட்டுமே நின்று வீடியோ எடுக்கலான்னு எடுத்திங்கன்னா திருப்பி சொல்கிறேன், இந்த இடத்துல நிச்சயமாக உங்களுக்கு வந்து உடனடியாக ஸ்பாட் ஃபைன் போட்டுருவாங்க. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன் இந்த இடத்துல வந்து யானைகள் வந்து கண்டிப்பாக ஸ்பாட் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த டைமில் வந்தாலும், அதாவது சம்மர்லேயே வந்தால் கூட இந்த இடம் இப்படி தான் பச்சை பசேல்னு இதமாக இருக்கும். அதனால் வந்து ஏகப்பட்ட காட்டு யானைகள் சைட்டிங்கும் காட்டு மாடுகள் சைட்டிங்கும் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். அடுத்து நம்ம வந்துட்டு இருக்கிறப்பவே வந்து லெஃப்ட் சைடில் ஒரு யானையும் ஒரு குட்டி யானையும் பார்த்தோம். அது 2 ரொம்ப வேகமாக நடந்து வந்தது. அது வர வேகத்தை பார்த்தா வேகமாக ரோடு கிராஸ் ஆகிடும் அப்படின்றனால நம்ம கொஞ்சம் ரிவர்ஸ் போய் வெயிட் பண்ணோம். ஏன்னா யானைகளுக்கு வந்து நம்ம ரோடு கிராசிங்கில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் தொடர்ந்து வந்து நம்ம நின்ன மாதிரி எந்த வண்டிகளும் நிற்கலை. அந்த யானை வருது பார்த்துட்டு வண்டிங்க வந்து போயிட்டு வந்துட்டு இருந்ததுனால அது கொஞ்சம் யோசனை பண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் தன்னுடைய குட்டியை கூட்டிகிட்டு அது பாட்டுக்கு ரோடு கிராஸ் ஆகி போச்சு. அந்த அழகான காட்சிகள்லாம் உங்கள் பார்வைக்கு அப்படியே வைக்கிறேன் பாருங்கள். தள்ளி போங்க.
அங்கே ஒரு கேங் இருக்காது, கேங் இருக்குங்க, ட்ரெயின் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. சரி சரி சரி, சத்தம் போடாது. சைலண்ட் சைலண்ட் சார்ஜ் பண்ணி போகுது. இருங்க போகும். கத்துதாங்க. இந்த பந்திப்பூர் வயநாடு பெல்ட் வந்து நம்மளை ஏமாற்றலை. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நமக்கு சூப்பரான சைட்டிங்கெல்லாம் கொடுத்தது. இந்த சைட்டிங்கெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து போயிட்டு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா பில்கிரி ரங்கநாத சுவாமி டெம்பிள் அப்படின்னு சொல்கிற பிஆர்டி டைகர் ரிசர்வுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த பிஆர்டி டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு எப்படி போகணுன்னா, நம்ம சாம்ராஜ் நகர் போயிட்டு சாம்ராஜ் நகர்லேருந்து 2 ரூட்டு போவோம். அதில் ஒரு ரூட் வழியாக போனால் 30 கிலோமீட்டரில் நம்ம போய் இந்த கேகுடி அப்படின்ற இடத்துல இருக்க இந்த சஃபாரி சென்டர் ரீச் பண்ண முடியும். இன்னொரு ரூட் வழியாக போனீங்கன்னா 55 கிலோமீட்டர் சுற்றிக்கிட்டு நம்ம இந்த கேகுடியில் இருக்கிற சஃபாரி சென்டர் ரீச் பண்ண முடியும். இப்போ நமக்கு வந்து நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது. அந்த இடத்துல வந்து நம்ம 4 மணிக்கு சஃபாரி புக் பண்ணியிருக்கிறதுனால நம்ம மணி இப்போ இங்கேயே பார்த்திங்கன்னா 2:30 ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து லேட் பண்ணாமல் சீக்கிரமாக போகணுன்னா நம்ம சூஸ் பண்ண ரூட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 30 கிலோமீட்டர் இருக்கிற ஃபாரஸ்ட் ரூட்டு தான். சாம்ராஜ் நகர்லேருந்து பிஆர்டி டைகர் ரிசர்வ் வர வழியில் இருக்கிற இந்த சின்ன சின்ன கிராமத்துடைய அழகெல்லாம் ரசிச்சுக்கிட்டே நம்ம பிஆர்டி டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுடைய என்ட்ரன்ஸுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இந்த செக் போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிளுக்கு வந்து 20 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் நம்மளை வந்து இந்த செக் போஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இந்த செக் போஸ்ட் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு மேலே வந்து எந்த ஒரு வெஹிக்கிளுக்கும் இந்த ரூட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. செக் போஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகி நம்ம ஃபாரஸ்ட் ரூட்டில் போயிட்டு இருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட எலிஃபெண்ட்ஸ் வந்து சைட் பண்ண வீடியோஸ் எல்லாம் நிறைய நான் பார்த்துருக்கேன். பட் நம்ம ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பிஆர்டி டைகர் ரிசர்வுக்கு போகிறோம் அப்படின்றனால நிறைய எதிர்பார்ப்போடு தான் போனோம். ஆனால் வந்து எங்களால் வந்து இங்கேருந்து கேகுடியில் இருக்கிற அந்த சஃபாரி சென்டர் போகிற வழியில் இருக்கிற இந்த ஃபாரஸ்ட் ரூட் வரைக்கும் எந்த ஒரு அனிமல்ஸையும் ஸ்பாட் பண்ண முடியல. ஸ்பாட்டட் டீரை மட்டும்தான் நம்ம ஸ்பாட் பண்ணோம். சொல்லவே இல்லை. எங்கே போனால் நம்ம வெல்கம் பண்ணுறது ஃபஸ்ட் இவங்க தான். இல்லை அது நினச்சிருக்கும் மைண்ட் வாய்ஸு. பந்திப்பூர் புதுமல்லாம் கண்டுக்க மாட்டீங்க, இங்கே வந்தோடனே மலைச்சி வளைச்சி எடுக்கிறீங்க. இந்த அழகான மலை வழி பாதையை கடந்து நம்ம கேகுடியில் இருக்கிற சஃபாரி சென்டருக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆன உடனே பார்த்திங்கன்னா மனிதர்களோடு இணைந்து இருக்கிற இந்த காட்டுப்பன்னி கூட்டங்களை நம்ம நிறைய பார்த்தோம். அந்த இடம் வந்து பார்க்குறதுக்கவே அவ்வளோ ஒரு அமைதியாக அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்தது. 574 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கிற இந்த பிஆர்டி டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் பார்த்திங்கன்னா யானைகள், புலிகள், கரடிகள், சிறுத்தைகள், அதுக்கப்புறம் 100க்கும் மேற்பட்ட பறவை வகைகள் எல்லாமே வாழ்ந்துட்டு இருக்குது. இந்த டைகர் ஃபுல்லாக மானுங்க தான். இதுதான் வந்து கேகுடி வைல்ட்லைஃப் கேம்ப்பு. இது வந்து ரிசப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் சஃபாரிக்கெலாம் டிக்கெட்லாம் எடுக்கணும். இன்ஃபர்மேஷன் சென்டர் இங்கே கேன்டீன். நம்ம வந்து லீவு நாளில் வந்ததுனால ஏகப்பட்ட கூட்டம். நமக்கு டிக்கெட் கிடைக்குமா இல்லையான்ற டவுட்லேயே தான் நம்ம வந்தோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் டிக்கெட் இல்லை, ஆனால் ரூம்ஸ் புக்கிங் வந்து ஆன்லைனில் இருக்குது. இந்த இடத்துல தங்குறதுக்கான காட்டுக்குள்ளே தங்குற ரூம்ஸ் நிறைய இருக்குது. வரக்கூடிய காலங்களில் நான் தங்கி அந்த வீடியோலாம் உங்களுக்கு போடுறேன்.
இப்போது நீங்கள் ரூம்ஸ் புக் பண்ணோன்னா லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து ரூம்ஸ் புக் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நமக்கு வந்து டிக்கெட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி ரிக்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுனதுக்கப்புறம் நமக்கு வந்து டிக்கெட்டு கொடுத்துட்டாங்க. நம்ம அந்த டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு நமக்கான அலாட் பண்ண சஃபாரி வெஹிக்கிளில் ஏறி இப்போ நம்ம சஃபாரிக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இந்த டைகர் ரிசர்வில் பார்த்திங்கன்னா 2 டைம் வந்து சஃபாரி வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. காலையில் 6 மணி டு 8 மணி, அதேமாதிரி ஈவினிங் 3 to 6 அப்படின்ட்டு 2 டைப்பு சஃபாரி வந்து இங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க. பிஆர்டி டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட் டைம் சஃபாரி வந்து போகிறோம். நம்ம பயங்கர எதிர்பார்ப்போடு தான் போனோம். நிறைய ப்ரெடேட்டட் அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கலாம், நல்ல காடு, நிறைய புலிகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை நம்ம போயிட்டு இருக்கிறப்ப தான் நம்ம சந்தோஷத்தில் மண்ணு விழுற மாதிரி நான் சில நிகழ்வுகளை கவனித்தேன். அதாவது இந்த காட்டுக்குள்ளே போகிற பாதையை தவிர சுற்றியும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட புதர்கள், பெரிய பெரிய மரங்கள் இருந்தது. இந்தமாரி இருந்ததுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக சிறுத்தை, கரடி, புலி இப்படி வந்து நிறைய அனிமல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. யானை வந்து உருவத்தில் பெருசு, அது நின்னா மட்டும் நமக்கு தெரியும். அது கூட வந்து ரொம்ப பெரிய சைஸ் யானையாக இருந்தால் தான் தெரியும், சின்ன சைஸ் யானையாக இருந்தால் தெரியாது. அப்படின்றதுனால நமக்கு வந்து ஒரு பெரிய ஏமாற்றம். இந்த இடத்துல அனிமல்ஸ் சைட்டிங் ஆகுமா இல்லையான்னு தெரியல அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு தான் நம்ம போய்கிட்டு இருந்தோம். போயிட்டு இருந்த கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 யானைகளை பார்த்தோம். அதில் ஒரு யானை வந்து குட்டி யானை, அது புதர் நான் சொன்ன மாரி அந்த புதருக்குள்ளே மறைஞ்சிடுச்சு. அடுத்து இருந்த 2 யானையை எங்களால் பார்க்க முடிஞ்சுது. அந்த காட்சியெல்லாம் உங்களுக்கு அப்படியே நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு அந்த யானையை பார்த்தாலே தெரியும் அந்த யானை எவ்வளோ ஹைட் இருக்குது. அந்த யானை ஹைட்டுக்கு பாருங்கள் அந்த மரங்கள், அதாவது அந்த புதர் இருக்கிறத நீங்கள் கவனிக்கலாம். அதனால் வந்து ப்ரெடேட்டர் அனிமல்ஸ் பார்க்குறது ரொம்ப ஒரு டவுட். அப்படின்னால கிடைச்ச அந்த யானை செட்டிங்கை பார்த்துட்டு கொஞ்சம் மனசு வருத்தத்தில் தான் போயிட்டு இருந்தோம். 30 செகண்ட்ஸ் நிறைய யானை இருந்தது, 3 யானை தான். இந்த சஃபாரி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 hour தான். இந்த 1 hourக்கு இந்த 450ன்றது ரொம்ப அதிகம். என்னுடைய சைட்லேருந்து ஒரு அரை மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணி போனோம். யானைகளையும் ஸ்பாட் எட்டிட்ட தவிர நம்ம வேறு எதையும் பார்க்கல. அவ்வளோதான், இதோடு இந்த சஃபாரி முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கிறப்போ தான் ஒரு குளத்துக்கிட்ட வந்து ஒரு சைட்டிங்கை பார்த்தோம். அந்த சைட்டிங் வந்து நிஜமாகவே இந்த இடத்துல அந்த சைட்டிங் பார்ப்போன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. இதோட சஃபாரி முடிஞ்சுது அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருந்த என்னுடைய மனசில் வந்து ஒரு புத்துணர்ச்சி வந்து இந்த சைட்டிங் வந்து ஏற்படுத்திச்சு. கேபல்தே அந்த சைட்டிங் வந்து ரொம்ப லாங்கில் இருந்தது. என்கிட்ட இருக்கிற லென்ஸை வச்சு எனக்கு முடிஞ்ச அளவுக்கு ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். அது உட்காந்துட்டு இருந்த அந்த தோரணையெல்லாம் பார்த்து நம்ம அது வந்து டைகர் தான் நினச்சோம். ரேர் செட்டிங் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு நம்ம துள்ளி குதிச்சுட்டு இருந்தோம். பட் வந்து டிரைவர் அண்ணா வந்து இல்லை, அது டைகர் இல்லை, அது வந்து லெப்பர்ட் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் ரொம்ப தூரத்தில் இருந்தால் எங்களால் கிளியராக வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னே வண்டியில் வந்த ஒருத்தர் வந்து பெரிய லென்ஸ் வச்சுருந்தார். 1000 mm லென்ஸில் பார்த்து அவர் காட்டுறாரு. அது வந்து பார்த்திங்கன்னா லெப்பர்டுன்னு. அதுக்கப்புறம் தான் நம்மளும் அதை அனலைஸ் பண்ணோம், அது லெப்பர்டுன்னு. நமக்கும் அந்த வண்டி ஓட்டிகிட்டு வந்த டிரைவர் அண்ணாக்கும் இது விஷயமா ஒரு வாக்குவாதமே நடந்தது. கடைசியில் அந்த டிரைவர் அண்ணா தான் ஜெயிச்சார். டிரைவர் அண்ணா ரெண்டுமே ஒரே லெப்பர்டு. ஒரே லெப்பர்டு தான்டா. आगे बैठेगा उसमें ऑटो ऑटो है नहीं दिख रहा नहीं दिख रहा दिखा नहीं तुझे दिख रहा सामने पीछे लेना नहीं बराबर है भाई कौन सा இரு அப்படியே இருங்க யாராச்சும் யார் தயவு செஞ்சு ஒரு 30 செகண்ட் அமைதியாக இருங்க. கேமரா இதில் போட்டு எடிட்டிங்கில் ஜூம் பண்ணால் தான் பொழுது நம்மளுக்கு. சார் நீங்கள் எடுத்துட்டீங்களா? சாருக்கு க்ளீனாக தெரியுது. கேமரா வழியாக கூப்பிட்றேன் ஃபஸ்ட்டு விட்றா ஃபுல்லாக இது கொடுங்க சார். நான் அந்த மரம் இருக்குல்ல அது கீழே
குறுக்கா வந்து தலையிலே குத்துற போகிற ஒருத்தனா. அது ஆனில் தான் இருக்குது. அது அங்கே தான் உட்காந்து அது பொறுமையாக வருது. கொஞ்சம் கொஞ்சம் அது நம்மளாம் இருக்கிறனால யோசிச்சு இருக்காதீங்க. கம்மிங் ஃபார் ட்ரிங்க் வாட்டர். மத்தான நின்றுச்சு. Feel very shy, please. மரத்தாண்டே நிற்குது. பார்க்குது நம்மள மரத்தாண்டேருந்து. ஒரு சிறுத்தை பார்க்குறதே ரேர். ஆனால் நம்ம பார்த்த இந்த சிறுத்தை வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏகப்பட்ட சைடில் வந்து உட்காந்து நமக்கு நல்லா போஸ் கொடுத்தது. அந்த எல்லா வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிஜமாகவே இந்த மூமெண்ட் வந்து எங்களால் ஒரு மறக்க முடியாத மூமெண்ட் தான். இந்த லெப்படை வந்து நம்ம பார்த்துட்டு இருந்ததில் நமக்கு டைம் போனதே தெரியலை. கடைசியாக வந்து நம்ம சஃபாரி டைம் வந்து முடிகிற டைம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அந்த அழகான இந்த பிஆர்டி டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் நமக்கு கொடுத்த இந்த அழகான நினைவுகளை என் நெஞ்சில் சுமந்துக்கிட்டு நம்ம வந்து எந்த இடத்துல சஃபாரி ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடத்தையே வந்து சேர்ந்துட்டோம். இந்த வீடியோவை நான் வந்து இதோடு முடிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 55 கிலோமீட்ரு அடர்ந்த ஃபாரஸ்ட்டு ட்ராவல் பண்ணி நைட்டு நள்ளிரவு நேரத்தில் ஒரு பயங்கர ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போன பயணத்தை வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து போடுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆல் இன் நோட்டிஃபிகேஷனில் போட்டுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். மறக்க முடியாத இன்னொரு அட்வென்ச்சரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.